ஒரு ஆட்சி தலைவர் மக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும், அந்த மக்களிடத்தில் இருந்து எந்த விதமான வாசகங்கள் வெளிவர வேண்டும் என்பதை ஒரு சின்ன விஷயத்தில் நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, ஹியாரு அய்மத்திக்கும் அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனக்கும். உங்களுடைய சிறந்த தலைவர் யார் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் விரும்புவீர்கள், அவர்கள் உங்களை விரும்புவார். நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இதுதான் நல்ல தலைவர். எவ்வளவு அழகான நமக்கு தலைவரா என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு தர்றார். அல்லாஹ் அவருக்கு நிறைய வாழ்நாளை கொடுக்கணும், இன்னும் நிறைய செய்யணும்னு நம்ம துவா செய்வோம். அவரும் நம்ம எங்களுடைய மக்கள் எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நடக்கிறாங்க, எவ்வளவு அழகான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று அவரும் அந்த குடிமக்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டுவார். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் தான் நல்ல தலைவர். சிறாரு ஐமத்திக்கும் அல்லதீன துபுகிலூனஹும் வ யுபுகிலூனக்கும். கெட்ட தலைவன் யார் என்று சொன்னா நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள், அவர்களும் அவங்களை வெறுப்பார். என்னடா இப்படி கொடுமையான வரிகளை போட்டு இது பண்றானே அப்படி நீங்க வெறுப்பீர்கள். அவங்க எதை போட்டாலும் ஆர்ப்பாட்டம் பண்றான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவன் நினைப்பான். இப்படி இருவர்களுமே மாறி மாறி இவர்கள் அவர்களை குறை சொல்ல, அவர்கள் இவர்களை குறை சொல்ற அளவுக்கு இருந்தால் அவன் தான் கெட்ட தலைவன். இவர்கள் அவர்களை சபிப்பார்கள், அவர்கள் இவர்களை சபிப்பார்கள். இவர்தான்